சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 25/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஏகாதசி திதி பகல் 11:34 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை துவாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பிராமியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை என்கின்ற கரணம் பகல் 11:34 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இந்த ஏகாதசியை சயன ஏகாதசி என்ற பெயரிலே அழைக்கிறார்கள். இது ஆஷாட ஏகாதசின்னு சொல்லுவார். இந்த ஆஷாட ஏகாதசி முதல் இந்த நாள் முதல் இந்த ஆஷாட சுக்ல ஏகாதசி முதல் கார்த்திகை மாதம் ஏகாதசி வரை கார்த்திகை சுக்ல ஏகாதசி வரை வரக்கூடிய அந்த 4 மாதங்களுமே பகவான் விஷ்ணுவானவர் யோக சயனத்திலே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பார். அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர் ருக்மிணி தேவியுடன் பாண்டுரங்கனாக காட்சி அளித்த நாளாம் இந்த நாள். அதனால பார்த்தோம்னா பண்டரிபுரத்திலே வெகு சிறப்பாக அந்த கொண்டாட்டங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கும். இதே மாதிரி இன்றைய தினமானது ஒரு கோட்புலி நாயனாரினுடைய குரு பூஜை நாளாக அமைந்திருக்கிறது. கலிய நாயனார்னு சொல்லுவா, அவருடைய குரு பூஜை நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:56 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:34 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:05 முதல் பகல் 10:40 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:50 முதல் 3:24 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 5:56 முதல் 7:31 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:18 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில பார்த்தோம்னா கடந்த 2 வாரங்களாக ராசிகளும் உடல் உறுப்புகளும் அப்படின்னு சொல்லிட்டு மேஷ ராசி முதல் மீன ராசி வரை எந்தெந்த உடல் உறுப்பினை குறிக்கும் அப்படிங்கறது ஒரு வாரம் பார்த்தோம். அதற்கு அடுத்த வாரம் பார்த்தோம்னா கிரகங்களும் நவ கிரகங்களும் உடல் உறுப்புகளிலே எந்தெந்த உறுப்புகளின் மீது தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா பாவகங்களும் உடல் உறுப்புகளும் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். பாவகம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய லக்ன பாவகம் சொல்றோம் இல்லையா. லக்னம் என்பதுதான் முதல் பாவம் அப்படின்னு சொல்லுவோம். 1ஆம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1, 2ன்னு அப்படி கிளாக் வைஸ் நம்ம பார்த்துட்டே வரணும். மொத்தம் 12 ராசிகள் இருக்கிறதுனால மொத்தம் 12 பாவகங்கள் என்பது இருக்கும். லக்னம் என்ற புள்ளி எந்த இடத்திலே கொடுத்திருக்கிறார்களோ அதிலிருந்துதான் முதல் பாவகம் என்பது துவங்கும். இப்போ இங்க ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்துடும். ராசி சக்கரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும், பாவ சக்கரம்னு ஒண்ணு போட்டிருப்பார். ராசி நவாம்சம் மட்டும்தான் நமக்கு தெரியும். இதுல பாவகம் என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா உதாரணத்துக்கு நான் ஒரு மேஷ லக்னத்துல பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோமே. மேஷ லக்னத்திலே நான் ஒரு 25வது டிகிரியில தான் என்னுடைய லக்ன புள்ளியானது விழுகிறது அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு லக்னத்திலேயுமே 30 டிகிரிங்கிறது இருக்கும். என்னுடைய லக்ன புள்ளியானது ஒரு 25வது டிகிரியில விழுதுன்னு சொன்னா அப்ப அதற்கு முன்னதாக இருக்கின்ற அந்த ஒரு பகுதி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, 0 முதல் அந்த 25வது டிகிரி வரை இருக்கக்கூடிய பகுதியானது
12ஆம் பாவகத்தோடு இணைந்து விடும். அப்ப இங்க இந்த 25 டிகிரியில இருந்து அடுத்து 2ஆம் பாவகம் என்பது எந்த நேரத்திலே துவங்குகிறதோ அந்த ஒரு டிகிரி வரைக்குமே பார்த்தோம்னா ரிஷபராசியில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட அது ஒரு 23 24 மாதிரி அந்த மாதிரி ஒரு டிகிரிக்குள்ள வந்துடும். அது வரைக்குமே பார்த்தோம்னா இதுதான் முதல் பாவகம் என்று வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அது பற்றி ஒரு நாள் விரிவாக போர்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்பைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது லக்ன பாவகம் என்பது 1ஆம் பாவகம். அதற்கு அடுத்து கிளாக் வைஸ் இருக்கிறது 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம் என்று வரிசையாக கொடுத்திருப்பார்கள். இங்க ஒவ்வொரு பாவமும் நம்முடைய உடல் உறுப்பில் எது மீது ஆதிக்கத்தை செலுத்துகின்றன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் பாவகம் என்பது நம்முடைய தலைப்பகுதியை குறிக்கும். தலைப்பகுதி தலை முடியாகட்டும், தலைப்பகுதியாகட்டும், மூளையாகட்டும், இவை அனைத்தின் மீதும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய பாவகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல் பாவகம் தான். முதல் பாவகம் என்பது முதல் பாவகத்திலே என்னென்ன கிரகங்கள் இருக்கின்றன, அந்த பாவக அதிபதி எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய தலைப்பகுதியிலே, அதாவது மூளை உட்பட எல்லாமே அப்படித்தான் அமையுங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. தலையினா இந்த நெற்றி வரைக்கும் வச்சுக்கலாம். பாலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பாலம் கபாலம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். பாலம்னா நெற்றி, கபாலம் சொன்னா தலை மண்டை. இந்த பாலம் நெற்றி வரைக்குமே இருக்கக்கூடிய பகுதிக்குத்தான் தலைப்பகுதி என்று பெயர். அதற்கு கீழே வரக்கூடிய பகுதி முகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது அனைத்துமே 2ஆம் பாவகத்துக்குள் வந்துவிடும். முகத்திலிருந்து இந்த கழுத்து வரை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். கண்டம்னு சொல்லப்படக்கூடிய இந்த கழுத்து வரை இது வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் 2ஆம் பாவகம் என்பது குறிப்பிடும். இந்த 2ஆம் பாவம் என்பதுதான் வாக்கு, நம்முடைய சொல் வாக்கினையும் சொல்லும்பா. 2ஆம் பாவத்திலே நல்ல கிரகங்கள் இருந்தா நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லுவார். அதுலயே வலிமையான ஒரு குரு சுக்கிரன் மாதிரி கிரகங்கள்லாம் இருந்தா நல்லா சாப்பிடக்கூடியவர்களாகவும் இருப்பார், நல்லா ருசி எறிந்து சாப்பிடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இப்படி இந்த 2ஆம் பாவம் என்பதுதான் நம்முடைய கண்களை பற்றியும் பேசும். நெற்றிக்கு கீழே தானே கண்ணெல்லாம் இருக்கு. ஆக கண்களை பற்றி பேசக்கூடிய இந்த 2ஆம் பாவம் என்பதுதான். இந்த முகப்பகுதி என்று வந்து விட்டால் அது 2ஆம் பாவத்தை பற்றி பேசும். இந்த கழுத்துக்கு கீழே தான் தொண்டைன்னு சொல்றா இல்லையா, இந்த தொண்டை ஆகட்டும், இந்த காது ஆகட்டும் மற்றும் மூக்கு, முகத்துலதான் மூக்குங்கிறதும் இருக்கு. ஆனால் இந்த காது மூக்கு தொண்டை மட்டும் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஏன்னா இந்த காது மூக்கு தொண்டை ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும். அந்த தொண்டையிலிருந்து நேராக அந்த நுரையீரல் பகுதி வரைக்கும் அந்த குழாயானது வந்து சேரும். இந்த காது மூக்கு தொண்டை மற்றும் நுரையீரல் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி 3ஆம் பாவகம் என்பது அதைத்தான் ஆட்சி செய்யும். 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் தான் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். 4ஆம் பாவகம் என்பது இதயத்தை குறிக்கிறது. 5ஆம் பாவகம் என்பது பார்த்தோம்னா பெண்களை பொறுத்தவரை கர்ப்பப்பை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும். ஆண்களை பொறுத்தவரை பார்த்தா இந்த இதயத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது அத்தனையுமே இந்த 5ஆம் பாவகத்திற்குள் வந்துவிடும். 6ஆம் பாவகம் என்று வரும் பொழுது அதுதான் இந்த ஈரல் பகுதியெல்லாம் சொல்றோம், கல்லீரல் மண்ணீரல் அப்படின்லாம் சொல்லுவா தெரியுமா, இந்த லிவர் ஓரியன்டான விஷயங்கள் அத்தனையுமே 6ஆம் பாவம் தான் பேசும். அதனால்தான் பொதுவா எல்லாருக்குமே 6ஆம் பாவத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய அடிப்படையிலே நோய் என்பது வரும்னு சொல்வார். ஏன்னா பெரும்பாலும் நோய்க்கு காரணம் நம்முடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்பதுதான் இருக்கும். அந்த செரிமான மண்டலம் சொல்றோம் இல்லையா, அதுதான் 6ஆம் பாவகம் என்பது அதைத்தான் ஆட்சி செய்யும். ஆக 6ஆம் பாவத்துல என்ன கிரகங்கள் இருக்கிறதோ அதற்கேற்றாற்போல் நம்முடைய உடம்பிலே நோய் என்பது வருங்கிற மாதிரி சொல்லி இருப்பார். அதற்கு அடுத்தபடியாக 7ஆம் பாவகம் என்று வரும் பொழுது அதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கிட்னி ஓரியன்ட் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, கிட்னி பேக் சைட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இது அத்தனையுமே 7ஆம் பாவகம் என்பது ஆட்சி செய்யும். 8ஆம் பாவகம் என்று வரும் பொழுதுதான் இனப்பெருக்க உறுப்புகளை பற்றி பேசுகிறது. 8ஆம் பாவகம் என்பது இனப்பெருக்க உறுப்புகள் மற்றும் கழிவு மண்டலம்னு சொல்றோம் இல்லையா, இந்த கழிவு மண்டலத்தை பற்றி பேசக்கூடியதும் 8ஆம் பாவகம் என்பது. அதற்கு அடுத்தபடியாக 9ஆம் பாவகம் என்று வரும் பொழுது அது தொடை பகுதியை பற்றி பேசுகிறது 9ஆம் பாவகம் என்பது. அதே மாதிரி 10ஆம் பாவகம் என்று வரும் பொழுது அது மூட்டு பகுதிகளை, மூட்டு அப்படின்னு சொல்லுவது இந்த மூட்டு, அதாவது கால் முட்டி, அந்த முட்டி பகுதிகளை 10ஆம் பாவம் என்பது ஆட்சி செய்யும். அதற்கு முட்டிக்கு கீழே அதிலிருந்து அந்த கணுக்கால் வரை இருக்கக்கூடிய விஷயங்களை 11ஆம் பாவகம் பேசும். 12ஆம் பாவம் என்பது பாதங்களை பற்றி பேசுகிறது. 2 பாதங்களுமே அந்த 12ஆம் பாவத்துக்குள் அடங்கிவிடும். 12ஆம் பாவத்துல போய் ஒரு சனி கேத்து சேர்ந்ததுன்னு சொன்னோம்னா அவருடைய பாதங்கள்ல பார்த்தோம்னா வெடிப்பு என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அந்த கால் நடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவா 12ஆம் பாவத்திலே சனி கேத்து என்று இருக்கும் பொழுது. இப்படி ஒவ்வொரு பாவகத்தினுடைய அடிப்படையிலே அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை பொறுத்தவரை இந்த 1ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவகம் வரைதான் இந்த கிரகங்கள் மற்றும் இந்த ராசிகள்ங்கிறத எடுத்துக்கிறத விட இந்த பாவகங்கள் என்பதுதான் பிரதானமான இடத்தினை பிடிக்கிறதுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த இடத்திலே ஒரு 4ஆம் பாவகத்திலே சூரியன் என்பவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா
இந்த 4ஆம் பாவகத்திலே சூரியன் என்பது இருக்கும் பொழுது இவர்கள் இதய சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் சொல்வார். ஏன்னா 4ஆம் பாவம் என்பதுதான் இதயத்தை பற்றி பேசுகிறது. சூரியன் என்கின்ற கிரகம் தான் இதயத்தின் மீது தன்னுடைய தாக்கத்தினை செலுத்துகிறது. இப்படி இருக்கும் பொழுது 4ஆம் பாவகத்திலே சூரியன் இருக்க பெற்றவர்கள் அந்த இதயம் விஷய சம்பந்தப்பட்டதில் அலட்சியம் காட்டக்கூடாது. எப்பயுமே ஒரு செக்கப் அப்படிங்கிறது அப்பப்போ இந்த கார்டியாக் செக்கப் அப்படிங்கிறத செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் சூரிய திசையே நடக்குதுன்னு சொன்ன அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆக மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கலி 12 பாவகங்கள் தான் நம்முடைய உடம்பிலே பெரும்பாலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.